பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்கள பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா, சரி செய்து கொள். என்ன சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஏன் சரி செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? வேதத்துல சகையுன்னு சொல்லி ஒரு மனுஷர் இருந்தாரு. அவரு ரொம்ப பணக்காரரு. அவரு தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாய் கடன் கொடுத்து, அதிக வட்டி வாங்குகிற ஒரு நபரா இருந்தாரு. ஒரு நாள் ஏசப்பா அவர் ஊருக்கு வர்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏசப்பாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி போனாரு. ஆனா அந்த கூட்ட நெரிசல்ல அவரால ஏசப்பாவ பார்க்க முடியல. ஏன்னா சகையு குள்ளமா இருந்தாரு. அப்போ அவர் ஒரு காட்டாத்தி மரத்துல ஏறி ஏசப்பாவ பார்க்க போனாரு. அந்த கூட்டத்திலயும் ஏசப்பா சகையு ஒரு வார்த்தையுமே பேசல. ஆனா ஏசப்பா சகையுவ பார்த்து, "சகையுவே நீ இறங்கி வா. இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்ல தங்க வேண்டும்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சகையுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏசப்பா என் வீட்ல தங்க போறாங்களா? அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கூட இருந்த ஜனங்கள்லாம், "இவர் ஏன் பாவியாகிய இந்த மனுஷனுடைய வீட்ல தங்க போறாருன்னு" சொல்லி எல்லாருமே முறுமுறுத்தாங்க. அந்த வீட்டுக்கு ஏசப்பா போகும்போது சகையு என்ன பண்ணாருன்னா, அவர சரி செய்து கொண்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனத்துல, "சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன்" என்றார். ஆமாங்க, ஏசப்பா அவருடைய வீட்டிற்கு வரும்போது அவர் என்ன பண்றாரு? அவருடைய பாவமான வாழ்க்கையை சரி செய்து கொள்றாரு. இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையை சரி செய்திருக்குமா? நம்முடைய வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமா இருக்கிறது. அது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? நம்ம சரி செய்து கொள்ளணும். அனுதின ஜெபம், வேத வாசிப்பு, இதில எல்லாத்துலயுமே நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். இந்த காரியங்கள சரி செய்யணும்னு தான் இன்னைக்கு ஏசப்பா உங்கள பார்த்து சொல்றாங்க. சரி செய்து கொள்ளுங்க. ஏசப்பாவுடைய வருகையில அவரோடு கலந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.